இங்க ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் ஆகுது. இளவரசனாச்சு, அதனால ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒருத்தியோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணு, பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருக்காளா. இன்னொருத்திய அரசர் தேர்ந்தெடுத்திருப்பாரு, பாக்குறதுக்கு பயங்கர குண்டா இருக்கா. வேற வழி இல்லாம அரசர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறானா. கல்யாணத்துக்கு வந்தவங்களும் அந்த குண்டா இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இளவரசனுக்கு பொருத்தமான ஜோடி அவன் தேர்ந்தெடுத்த அந்த அழகான பொண்ணு தான். இவங்க 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அப்புறம் அந்த குண்டா இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்துட்டு இவனால சரியா குனிஞ்சு கூட நிமிர முடியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப அவளுக்கும் ரொம்பவுமே கோவம் வந்துருதா. அதனால கீழே குனியறதுக்கு ட்ரை பண்றா. இப்ப அவளுடைய ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுதா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இளவரசன் கண்டிப்பா இந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டான். கண்டிப்பா அவனுடைய மனசுல இடம் பிடிக்க போறது இந்த அழகான கான்குபின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த அழகா இருக்கக்கூடியவளை இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கக்கூடிய தன் வேலைக்காரிய பார்த்து கண்ணசைக்கிறாளா. அவளோ தன் கையில வச்சிருக்கக்கூடிய தவளையை தூக்கி குண்டா இருக்கக்கூடிய பொண்ணு மேல தூக்கி எறிஞ்சிடறான். அவளோ பயத்துல கீழே விழுந்துற. கல்யாணத்துக்காக அரசர் கொடுத்து விட்ட எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. இப்ப இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இளவரசனும் இது எதையுமே கண்டுக்காம இருக்கான். செய்யறதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அந்த ஸ்லிம்மா இருக்கக்கூடியவளோ அந்த குண்டா இருக்கக்கூடியவளை பார்த்துட்டு என்னாச்சுக்கா, எதுக்காக இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, அரசர் கொடுத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி உடைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காளா. கீழே விழுந்து கிடக்குற நம்மளோட ஹீரோயினும் தட்டு மாதிரி எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கா. இளவரசனும் அவளை திரும்பி பார்த்துட்டு என்னுடைய அப்பா சொல்லிக்கிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணி என்னுடைய கவனத்தை உன் பக்கம் திரும்ப பார்த்துட்டு இருக்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. எனக்கு இது எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி மறுபடியும் பண்ணேன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அழகான ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ குண்டான நம்மளோட ஹீரோனும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காளா. சுத்தி இருக்கிறவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த அழுக ராத்திரி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. தன்னோட அறையில உட்காந்துட்டு இப்ப பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. எதிரிங்க அட்டாக் பண்ணனால நம்மளோட ஹீரோவுக்கும் கண்ணு தெரியாம போயிருந்திருக்குமா. அந்த மாதிரி டயத்துல நம்மளுடைய குண்டு ஹீரோயின் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பா. பக்கத்துலயே இருப்பாளா. நான் குணமானதுக்கு பிறகு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான். அவளும் நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாள். அழகு அப்படின்றது ஒருத்தவங்களுடைய குணத்துல தான் இருக்கு, அவங்களுடைய உருவத்துல கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு உன்னை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானா. இப்போ அதை எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு எதுக்காக என்கிட்ட இவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டீங்க, நீங்க சொன்னதை நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ அந்த ரூம்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தவன் உள்ளுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறானா. அவனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இளவரசனும் தனக்கு விருப்பமான அந்த அழகான பொண்டாடி கூட உட்காந்துட்டு இருக்கானா. அவளை பார்த்துட்டு எனக்கு கண்ணு தெரியாம இருந்தப்ப என் கூடவே இருந்த நீ தான் என்ன குணப்படுத்தின. அது மட்டும் இல்லாம இப்ப என்னுடைய குழந்தைக்கும் அம்மாவாக போற. இது எல்லாம் இருந்து ஒன்னு அதிகாரப்பூர்வமான மனைவியாக்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. இதுல இருந்து இளவரசன் தன்னை காப்பாத்தினது யாருன்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றது புரிய வருது. அது மட்டும் இல்லாம அவளோ நான் உங்களோட கான்குபின், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவுக்கு நான் 2ஆம் தரத்து பொண்ணு. ஆனால் எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் என்ன மாதிரியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. நம்மளுடைய ஹீரோவோ கவலையே படாத, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை என்னுடைய அதிகாரப்பூர்வமான மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவ்வளோ அப்படின்னா அக்காவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நிச்சயமா என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட அவளுடைய அறப்பக்கமே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி ஓடி வராளா. நம்ம குண்டு ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுடைய ரூம்க்கு வேற ஒரு ஆம்பளையோட வாய்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்மளுடைய இளவரசனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறானா. பாக்கிறதுக்காக போய்க்கலாம். நம்மளோட அந்த குண்டை ஹீரோயினும் இந்த அழகான பொண்ணும் அக்கா தங்கச்சிங்க. நம்மளோட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவர், 2வது இருக்கக்கூடிய தங்கச்சியோ இல்லீகலா பிறந்தவளா. அதனால அக்காவை எப்படியாவது இங்க இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பா. இப்ப 2 பேருமே அந்த ரூம்குள்ள நுழையிறாங்களா. அந்த இடத்துல இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சவங்க நம்மளோட ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இளவரசன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். காசை வாங்கிட்டு நடிக்கிறதுக்காக வந்தவனும் இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, இவங்க தான் குயின் பவரை யூஸ் பண்ணிட்டு என்ன இந்த மாதிரி இங்க வர சொன்னாங்க, அதனால என்னால தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருதா. நான் இந்த மாதிரி இவன் இங்க வரவே சொல்ல, இவன் யாருன்னே தெரியாது, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. தங்கச்சியோ நான் என்னுடைய அக்காவை நம்புறேன், நீங்களும் நம்புங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இளவரசனுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. நான் ரொம்ப நேர்மையானவ, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, பார்த்தா இப்படி கேவலமா நடந்துக்கிறேன்.
எங்க அப்பா சொல்லாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு மனைவியா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்ப தங்கச்சியும் அக்கா கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கீழே விழுகிற மாதிரி வந்து ஆக்ஷனை போடுறாளா. இப்ப நம்ம இளவரசனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது. இவ பிரெக்னண்டா இருக்கா, உன்னுடைய தங்கச்சி, அப்படி இருந்து இவளை கீழே தள்ளி விட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருக்கானா. நீ பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா உன்னுடைய கேரக்டர் அதை விட ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து நீ தப்பு பண்ணியிருக்க, கையும் கழுவுமா நாங்கள் பிடிச்சிட்டோம், அதனால நீ இந்த அரண்மனையை விட்டு வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் எதுக்காக இந்த மாதிரிலாம் என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் என்ன பண்ணா வந்து என்னை வந்து நல்லவன்னு சொல்லிட்டு நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் இறந்த பிறகு அதை என்னுடைய நேர்மையை புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தூண் இருக்குமா, அதுல நேராக போய் தன்னோட தலையை மோத தலையில ரத்தம் வெளியே இப்ப அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறால. அந்த இடத்துல கட் பண்ணா அதே பொண்ணு மாடர்ன் செஞ்சுவரியில ஒரு ஃபேமஸான டாக்டர் அப்புறம் சயின்டிஸ்டா இருப்பா. இப்போ இந்த கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாளா ஃபோனில். கேட்டு முடிச்ச அடுத்த செகண்டே எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. நானா இருந்தேன்னு வச்சுக்கோமே அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காளா. இப்போ கால் தவறி அந்த இடத்துல கீழே விழுக அவளுடைய ஆத்மாவோ அவ கேட்டுட்டு இருந்த கதை இருந்த காலகட்டத்துக்கே போயிடுதா. இப்போ அந்த குண்டு ஹீரோயின்குள்ள நம்ம மாடர்ன் செஞ்சுரியை சேர்த்த டாக்டரோட ஆத்மா வந்து புகுந்துக்குது. அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய ஹீரோ இறந்து கிடக்கிற அந்த குண்டு ஒய்ஃபை பார்த்துட்டு, ஒருவேளை இவ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு, இவளுடைய நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக இறந்து போயிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானா. இப்ப அவளை செக் பண்ணி பார்க்கக்கூடிய வேலைக்காரியோ மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அங்க நின்றுட்டு இருக்க எல்லாருமே மெதுவா வந்து அவளை எட்டி பார்த்துட்டு இருக்காங்களா. சடனா கண்ணை திறந்து பார்க்க இப்ப எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்ப அவ உடம்புக்குள்ள இருக்கிறது மாடர்ன் செஞ்சுரியை சேர்ந்த பொண்ணு இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த கதையில நடந்தது எல்லாமே அவளுக்கு தெரியும். கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னமோ வந்து இளவரசர்கள் மாதிரில ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் படிச்சுட்டு இருந்த அந்த நாவலுக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குண்டு பொண்ணோட உடம்புல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ அவளுடைய தங்கச்சியோ எனக்கு நல்லாவே தெரியும், இவ பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டா இருக்கா, இவளுக்கு எதுவும் ஆகாது இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இளவரசனோ எந்திரிச்சு நில்லு, நீ எங்ககிட்ட நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ நம்மளோட ஹீரோயினுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருது. தலையில வந்து அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, இது எல்லாம் நடிப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுடைய தங்கச்சியோ எனக்கு புரியுது சிஸ்டர், நீ வந்து இந்த அரண்மனையை விட்டு வெளியில போறதுக்கு ஆசைப்படல சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி பேசிட்டு இருக்காளா. இப்ப அவளுடைய கையை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. இப்ப வேலைக்கார பொண்ணும் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிறதுக்காக போறாளா. இப்ப நம்மளோட ஹீரோயினும் நில்லு அங்க தள்ளி போ. நம்மளுடைய இளவரசனை பார்த்துட்டு உனக்கு கண்ணு தான் குருடா போச்சுன்னு பார்த்தா இதயமும் குருடா போச்சு, உண்மை எது பொய் எது அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லி அவனோட முகத்தை பார்த்துட்டு ஒரு அழகான முகத்தை இந்த கேரக்டருக்கு கொடுத்து கெடுத்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்ல அவனும் வந்துட்டு கோவத்துல அவளை அறையறதுக்காக வரானா. இப்ப நம்ம இளவரசனோட கையை பிடிச்சு ஒரு சுத்தி அவனை கீழே தள்ளி விட்டுறான். இப்போ தங்கச்சியும் வந்துட்டு அவரையே அடிக்கிறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லிட்டு குண்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ஓடி வர. இப்போ அவளை பிடிச்சும் கீழே தள்ளி விட்டுறாரா. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. உங்க மேல ஒரு பெரிய மலை வந்து உட்கார போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் உட்காராளா. அவங்க ரெண்டு பேரும் ஆன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இளவரசனுக்கும் பயங்கரமா கோவந்துருதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்போ அவ அறைக்கு வந்து ஒருத்தவன் வந்திருப்பா இல்லையா, அவனை துரத்திட்டு ஒருத்தையும் ஓடி வந்துட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான், என்னால பிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காளா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் அவன் வந்து முன்னாடி நின்று உண்மையை சொல்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய தண்டனையை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளுடைய இளவரசனும் கிடையாது, உனக்கு தண்டனை நிச்சயம், உடனே இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு உனக்கு சாப்பாடுக்கான எந்த செலவையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற எல்லா தண்டனையும் அந்த இடத்துல நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல விட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ண போகிறா, அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.